Hi friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம ஒயிட் சுகர் வச்சு பால்கோவா பண்ணுவோம். இன்னைக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் அது பொங்கி வரும்போது ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அது பிழிஞ்சதுமே இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு அரை கரண்டிக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வச்சிருக்க பாலை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வத்தி வரணும். இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சர்க்கரை ஒயிட் சர்க்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கரெக்டான பக்குவம் வந்ததும் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மறுபடியும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கரண்டியோட அடிப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி நல்லா வந்து அமுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு நாட்டு சக்கரை கலருக்கு அப்படியே வந்துடும். பால்கோவா கரெக்டான ஸ்டேஜில் வந்துருச்சு. சூப்பரான பால்கோவா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.